ஹாய் விவர்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் யூடியூபர் கிருஷ்ணமூர்த்தி. இன்றைக்கி நம்ம சேனலில் நிம்மதி நிம்மதியாக வாழறதுக்கு என்ன வழி, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் நாம் எப்படி நிம்மதியாக வாழலாம்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் நிம்மதி அடைஞ்சிருவீங்க. ஒரு பெரிய செல்வந்தர், அவர்கிட்ட பணம், நகை, தங்கம், வைரம், வைடூரியம், நிலபலங்கள் எல்லாம் நிறையா இருந்தது. சொத்து பத்துக்கள், வீடு எல்லாம் நிறையா இருந்தது. இருந்தாலும் அவர்கிட்ட நிம்மதின்றது கொஞ்சம் கூட கிடையாது. அவர் என்ன பண்ணார், நமக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் நிம்மதியை தேடி தேடி அலைஞ்சாருங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தடியில் ஒரு சாமியாரை பார்த்தார். அவர் ரொம்ப ஞானம் பெற்ற சாமியார் மாதிரி அவனுக்கு தெரிஞ்சுது. அதனால் என்ன பண்ணார், அந்த சாமியார்கிட்ட போயிட்டு, ஐயா, என்கிட்ட நிறைய செல்வங்கள் இருக்குது, நிலம், நீர் எல்லாமே இருக்குது, நல்ல பணம், தங்கம், வைரம், வைடூரியம் எல்லா செல்வங்களும் என்கிட்ட நிறையா இருக்குது ஐயா. ஆனால் நிம்மதி மட்டும் எனக்கு கிடைக்கல, என்ன செய்யுதுன்னு கேட்டார். அதுக்கு சாமியார் என்ன சொன்னார், உங்கள்கிட்ட எவ்வளோ செல்வம், நகைலாம் எவ்வளோ இருக்கோ, பொருள் எவ்வளோ இருக்கோ, அந்த நிலத்து பத்திரம், வீட்டு பத்திரம், அந்த வைரம், வைடூரியம், செல்வங்கள் எல்லாத்தையும், பணம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி இங்கே எடுத்துகிட்டு வாப்பா, உனக்கு நான் நிம்மதியை தரேன் அப்படின்னாரு. இவனுக்கு இந்த நேரத்தில் நிம்மதி தான் ரொம்ப அவசியமாக இருந்தது. அதனால் என்ன பண்ணால், போயிட்டு வீட்டில் இருந்த நகை, தங்கம், வைரம், வைடூரியம், பணம், இந்த நிலத்துடைய பத்திரம், வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையை கட்டி எடுத்துகிட்டு வந்து சாமியார்கிட்ட கொடுத்தான். சாமியார் அப்படி இப்படி பார்த்துட்டு இந்த மூட்டையை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டார் சாமியார். உடனே இவனுக்கு, ஐயோ, என் நகை போச்சே, என் பொருள் போச்சே, என் செல்வம்லாம் போச்சேன்னு சொல்லி அந்த சாமியாருக்கு பின்னாடியே ஓடினான். ஐயோ, எனக்கு நிம்மதியே போச்சே, என் நிம்மதியே போச்சே, என் நகைலாம் போச்சேன்னு கத்திக்கிட்டே சாமியாரை துரத்திட்டு ஓடினான். சாமியார் செம்ம வேகமாக ஓடினார். ஓடி சந்து பொந்தெல்லாம் ஓடி அலைய விட்டார். அப்படியே அலைஞ்சிட்டு வந்து மறுபடியும் அந்த மரத்துக்கிட்டே வந்தார். வந்து அந்த மூட்டையை இறக்கி கீழே வச்சார். இவனும் ஓடி ஆடி அசந்து, ஐயா, என்னங்க ஐயா இப்படி பண்ணிட்டீங்க, உங்களை நம்பி தானே நிம்மதி கிடைக்கணும் வந்தேன், இப்படி பண்ணிட்டீங்களேன்னு. கொஞ்சம் பொறுப்பா அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் கழித்து, இந்தாப்பா, உன் நகை, பணம், பத்திரம் எல்லாமே இதில் இருக்குது, பத்திரமா வச்சுக்க அப்படின்னு கொடுத்தாரு. இவனுக்கு ஒன்றும் புரியல. என்னடா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடினார், மறுபடியும் எல்லாத்தையும் நம்மகிட்டே கொடுத்துட்டாரு. எப்படியோ நம்ம பொருள் நம்மகிட்ட வந்துச்சு, அப்பா நிம்மதி வந்து சாமி அப்படின்னு. இப்போ தான் சாமி எனக்கு நிம்மதி வந்துச்சுன்னு சொன்னார். இதாண்டா நிம்மதின்றது, உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு சந்தோஷமாக வாழ்ந்தாலே நிம்மதி உனக்கு கிடைச்சிடும். இன்னும் மேலும் மேலும் நீ செல்வத்தை தேடி அலைஞ்சினா உன் நிம்மதி தான் போகும். இருக்கிறத வச்சு பெருமையாக வாழ், நிம்மதியாக வாழ் அப்படின்னாரு. சரி சாமி, நான் இனிமேல் நான் இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழறேன் அப்படின்ட்டு, எனக்கு இப்போ தான் சாமி எனக்கு நிம்மதி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார்கிட்டேருந்து விடை பெற்று போனான் அந்த செல்வன். இப்படித்தான் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கும், எல்லா சொத்து பத்து எல்லாம் இருக்கும். இருந்தாலும் இன்னும் வேணும் வேணும் வேணும்னு சொல்லி நம்ம அலையும் போது தான் நமக்கு நிம்மதி இல்லாமல் போயிடுது. அதனால் இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழ்ந்தாலே நமக்கு நிம்மதி கிடச்சிருங்க. இதை விட ஒரு விஷயம் என்னென்னா, இன்னொருத்தங்களுக்கு உதவி செய்து பாருங்கள். நீங்களே சம்பாதிச்சு நீங்களே சேர்த்து வச்சு வாழாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்து பாருங்கள். ஒருத்தன் பட்டினியாக வரான், அவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்கன்னா, அவன் சாப்பிட்டு பசி ஆறும்போது, பா இப்போ தாண்டா நம்ம நிம்மதியாச்சு அப்படின்ற மாதிரி அவன் திருப்தி அடைவான். நீங்களும் அந்த உதவி செய்த இதில், பரவாயில்ல, ஒரு நிம்மதி கிடச்சிதுன்னு உங்கள் மனசும் ஒரு நிம்மதி அடையும். இது மாதிரி
யாருக்குமே ஒரு உதவி செய்து பாருங்கள், அந்த நிம்மதி உங்களுக்கு தானாக கிடைச்சிடும். நிம்மதி தேடி எங்கேயுமே அலையாதீங்க.